அன்று இயேசு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, இயேசு வருகிறார் என்று அறிந்து வைத்திருந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கிலே வேதனையோடு இருந்த பெண்மணியானவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னிலையில் வந்து, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றேன், இப்படிப்பட்ட நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றேன், மருத்துவர்கள் என்னை கைவிடப்பட்ட நிலையில் என்னுடைய வாழ்வு முழுவதுமாக சூன்யமாக மாற்றப்பட்டு விட்டது, என் வாழ்வு கேள்விக்குறியாக மாற்றப்பட்டு விட்டது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் முன்னிலையில் அவள் மண்டியிட்டு பேசவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பின்னே வந்தாள். ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும், நான் குணம் பெறுவேன் என்ற ஆழமான நம்பிக்கை அந்த பெண்மணிக்கு இருந்தது. எனவேதான் அந்த பெண்மணியானவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னே வந்தாள், தொட்டால், குணம் பெற்றால். குணம் பெற்றவளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் அறிய வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் அவரை நம்பிக்கையோடு தேடி வந்த பெண்மணியானவளுடைய நம்பிக்கை, விசுவாசம் இந்த உலகம் அறிய வேண்டும் என்று விரும்பினார். ஒவ்வொரு திருப்பலியில் நாம் சொல்லுகிறோமே, ஆண்டவர் நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் என் ஆன்மா குணமடைய வேண்டும் என்று நாம் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை இந்த உலகம் எத்திசையிலும் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா இடங்களிலும் இந்த நூற்றுவர் தலைவனுடைய விசுவாசம் அறிக்கையிட்டப்பட்டு கொண்டிருக்கின்றதை காரணம் என்ன? இந்த நற்கருணை நாதர் மீது அவன் வைத்திருந்த ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் தான். அந்த வரிசையில் இந்த பெண்மணியானவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட்டால், விடுதலை பெற்றால், நோயிலிருந்து குணம் பெற்றால். அந்த பெண்மணியானவள் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்று விடவில்லை. மாறாக இயேசு அழைக்கிறார், யார் என்னை தொட்டது? சீடர்கள் கூட நகைத்தார்கள், கூட்டமும் நகைத்தது. ஆனால் இயேசு அந்த பெண்மணியை அனைவர் முன்னிலையில் நிறுத்துகிறார். அம்மா, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று அனைவர் மத்தியிலும் அந்த பெண்மணியை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார். என்றால் காரணம் என்ன? யாரெல்லாம் இந்த நற்கருணைநாதரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏறெடுத்து பார்க்கிறார்களோ, ஏறெடுத்து அழைக்கிறார்களோ, அவர்களுடைய குரலுக்கு நம் நற்கருணைநாதர் செவிமடுக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்வின் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சக்கேயுவுக்கு தெரியாது. மாறாக இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து காட்டு அத்திமரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனை பார்த்து இயேசு அழைக்கிறார், இன்று உன் வீட்டில் நான் விருந்துண்ண வேண்டும் என்று. அவன் நினைத்து பார்த்தானா? இயேசு யார் என்று பார்க்க வேண்டும் என்று தான் விரும்பினான். ஆனால் இயேசுவே அவனை அழைத்து, இன்று உன் வீட்டில் நான் விருந்துண்ண வேண்டும் என்று அழைத்தவுடனே இயேசு அவனுடைய வீட்டிற்கு சென்றவுடனே அங்கே இருவருக்குள்ளாக உரையாடல் ஏற்பட்டதாக நற்செய்தி வாசகர் நமக்கு சொன்னதில்லை. மாறாக இயேசு அவனை பார்த்தார், அவன் இயேசுவை பார்த்தான். அமைதியின் வார்த்தை ஒவ்வொருடைய இதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலே பதிய ஆரம்பித்தது. அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற இருள் அகற்றப்பட்டது. அவன் மனதில் இருந்த வேதனை களையப்பட்டது. அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற பாவக்கரைகள் கழுவப்பட்டது. அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அப்பொழுது அவன் சுய ஆய்வு செய்து பார்த்து, இந்த ஆண்டவருடைய முன்னிலையில் நான் நிற்பதற்கு தகுதியுடையவனா? இது ஆண்டவர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியுடையவனா என்று சிந்தித்ததின் அடிப்படையின் காரணமாக அந்த சக்கே எழுந்து நின்று ஆண்டவரிடம் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் என்னுடைய பாவ அறிக்கை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். நான் செய்த தவறுகளை எல்லாம் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். யாரையெல்லாம் ஏமாற்றி என்னுடைய வாழ்க்கையை வளமென வாழ வேண்டும் என்று விரும்பினோனோ அது இப்பொழுது பாதத்திலே எடுத்து வைக்கின்றேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று ஆண்டவர் கரத்தில் தன்னை அர்ப்பணித்தான் அந்த சக்கேயு. இயேசு சொன்ன வார்த்தை, இன்று இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாயிற்று, சமாதானம் உண்டாயிற்று என்று சொன்னார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, கற்களால் கட்டப்பட்ட வீட்டிற்கு அமைதி கிடைக்கவில்லை, கற்களால் கட்டப்பட்ட வீட்டிற்கு சமாதானம் இல்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சக்கேயுவினுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அமைதியை ஏற்படுத்தினார், சமாதானத்தை ஏற்படுத்தினார். காரணம், இயேசு அவனை உற்று நோக்கினார், அவனும் இயேசுவை உற்று நோக்கினான். இந்த இயேசுதான் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக வாசிக்க கேட்டோம். தான் பாடுபடுவதற்கு முன்னதாக தன் சீடர்களோடு விருந்து உண்ண வேண்டும் என்பதற்காக அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். இந்த பகிர்வு இந்த மண்ணுலகில் இன்று வரை நிறைவேற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன.
இந்த பகிர்வின் வழியாகத்தான் இந்த மண்ணுலகில் யாரெல்லாம் வியாதியோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த நற்கருணை நாதரை உற்று நோக்கி அழைக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அருளையும் ஆசிரையும் அபரிவிதமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, புனித பிலிப்பு நேரி அழகாக சொல்லுவார், நான் நற்கருணை கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது இந்த நற்கருணை நாதர் என்னை ஆளுமை செய்வதையும் அவருடைய பரவசத்தையும் நான் உணர்கின்ற பொழுது, நற்கருணை கொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுதே நான் மரித்தால் இதில் கிடைக்கின்ற ஒரு ஆனந்தம் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுவார். நற்கருணை நாதரை கரத்தில் ஏந்தி மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது, அந்த நற்கருணை நாதர் என்னை ஆளுமை செய்வதையும் அவருடைய பரவசம் என்னை ஆளுமை செய்கின்ற பொழுது, இந்த நொடிப்பொழுதிலே நான் இந்த உலகத்தை விட்டு சென்றால் என் நற்கருணை நாதரோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், இதைவிட ஆசீர்வாதம் எனக்கு வேறு எது வேண்டும் என்று அழகாக சொல்லி முடிக்கிறார். எப்படி பிலிப்பு நேரி சொல்லுகிறாரோ, ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது அந்த தூய பிரசனவினை ஆளுமை செய்கின்ற பொழுது, அந்த தூய பிரசனத்தின் வழியாக நற்கருணை நாதரை நான் முழுவதுமாக உணர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, எனக்குள் இறைவன் வாசம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நான் ஆனந்தம் அடைகிறேன். எனக்குள் இருக்கின்ற எல்லா விதமான நோய்கள், நொடிகள் அனைத்தும் என்னை விட்டு அகன்று கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த நற்கருணை நாதர் உங்களுக்கும் எனக்கும் தன்னை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார் என்றால் எப்படி? தான் நற்கருணை ஏற்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய பாடுகளின் மரணத்தை அவர் நினைவு கூறுகின்றார். நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக வெறுமனை அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி இது என் உடல், என் ரத்தம் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு சென்று விடவில்லை. மாறாக அந்த நற்கருணை ஏற்படுத்திய பிறகுதான் அந்த நற்கருணுடைய முழு அர்த்தமுள்ள வாழ்வை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த விரும்பினார். கெத்சமனி தோட்டத்திலே மண்டியிட்டு செபிக்கிறார், தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் எனது விருப்பம் அல்ல உனது விருப்பம் என்று நற்கருணை நாதர் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்தது போல இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய என்னுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட துயரங்கள், துன்பங்கள் நம்மை ஆட்கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, இறைவா, இதோ என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலும் நீர் என்னோடு பயணித்துக் கொண்டிருந்தால் நான் ஒருபொழுதும் தோல்வி அடைய மாட்டேன் என்ற அந்த ஆழமுள்ள விசுவாசம் நம்மிலே எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுதுதான் நாம் வாழ்வு பெறுவோம். இந்த நற்கருணுடைய உண்மையுள்ள, விசுவாசம் உள்ள, அர்த்தமுள்ள அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இயேசு வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கெத்சமனி தோட்டத்தில் மட்டுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பிறகு, அவரை கற்றூணில் கட்டி அடித்த பிறகும், முள்முடி சூட்டப்பட்ட பிறகும், சிலுவை சுமந்து அங்கே கல்வாரி நோக்கி அவர் சென்ற பிறகும், அந்த கல்வாரி மலையிலே சிலுவையில் அறையப்பட்ட பிறகும், அந்த 3 ஆணிகளால் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்திலே, அப்பா, என்னை ஏன் கை நிகழ்ந்தீர், இருப்பினும் என்னுடைய ஆவியின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடுகள், மரணத்தின் வழியாகத்தான் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் கூறு போட்டு கொடுத்திருக்கிறார். வெறுமனே வெறும் வார்த்தையால் இது சொல்லிவிடவில்லை. மாறாக இந்த வார்த்தை முழுவதுமாக வாழ்வு பெற வேண்டும் என்றால் பாடுகளை மையப்படுத்தி இருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய மரணத்தை மையப்படுத்தி இருக்கிறார். பாடுகளையும் மரணத்தையும் மையப்படுத்தி அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த பாடுகளின் மரணத்தில் எப்பொழுது நாம் பங்கு பெறுகின்றோமோ, எப்பொழுது இந்த பாடுகளின் மரணத்தை எப்பொழுது நாம் உள்வாங்குகின்றோமோ, எப்பொழுது இந்த பாடுகளின் மரணத்தை உள்வாங்கி அந்த நற்கருணை நாம் வாழ்வழிக்கு மருந்தாக ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் இந்த நற்கருணை உங்களுடைய என்னுடைய வாழ்விலே பல மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, செவிமடுக்கும் இறைவன் அந்த இஸ்ரேல் மக்கள் தந்தை கடவுளை அழைக்கிற பொழுது, தங்களுடைய அபய குரல் வழியாக அழைத்து கொண்டிருக்கிற பொழுது, தந்தை கடவுள் அவர்களுடைய குரலை கேட்டு எகிப்திலிருந்து அவர்களை பார்வோன் மன்னனிடமிருந்து பாதுகாப்பாக அழைத்து வருகிற பொழுது, அவர்களுடைய வாசல் கதவில் பூசப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எங்கெல்லாம் இருந்ததோ அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் மரணத்தின் சிலுவையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தூய ரத்தம் தெளிக்கப்படுகிற பொழுது இயேசு சிலுவையின் வழியாக உங்களுடைய என்னுடைய பாவத்தை சுமந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அந்த சிலுவையிலே சுமந்திருக்கின்றார். அந்த சிலுவையில் சுமந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எப்பொழுது நாம் ஏற்றுக்கொண்டு அவரை நம் மீட்பர் என்று நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த நற்கருணை உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு தரக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த நற்கருணை உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக அருமருந்தாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த நற்கருணை உங்களுக்கும் எனக்கும் விண்ணக வாழ்வை நிறைவாக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நற்கருணை நாதரோடு பயணித்துக் கொண்டிருந்த நம் அனைவருமே இதோ இந்த நற்கருணை நாதருடைய முன்னிலையில் அமர்ந்து கொண்டு அவரை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழக்கூடிய எண்ணம் இதுவாகத்தான் இருக்கும். ஆண்டவரே, எனக்காக நீர் பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய பாவத்திற்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டீர், உம்முடைய குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிந்தோடி வந்த அந்த ரத்தமும் தண்ணீரும் எந்த அளவிற்கு படைவீரனுக்கு பார்வை கொடுத்ததோ அதே போல உம்முடைய காயப்பட்ட கரத்திலிருந்து வழிந்தோடி வருகின்ற ரத்தம் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி வருகிற பொழுது என் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்னை விட்டு கைவிடப்படுகிறது. என்னுடைய வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் என்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. தீராத நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக வெற்றி அடைகிறது. என்னுடைய குடும்பத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிற பலவிதமான போராட்டங்கள், சாத்தானின் மாய கட்டுகள், மாய வலைகளுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற நான் முழுவதுமாக உம்முடைய தூய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை உணரத்தான் இயேசு இப்பொழுது உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எனவே நற்கருணை நாதர் முன்னிலையில் அமர்ந்திருக்கிற நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரணம் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரணம் நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரணம் நாம் அனைவரும் நிறைவான நிலையான வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அந்த வாழ்வை கொடுத்த நற்கருணை நாதரிடம் நம்மையே அர்ப்பணித்து இதோ அவருடைய ஆசீர்வாதத்திற்காக மண்டியிட்டு ஜெபிப்போம். ஆமென்.